வணக்கம். ஜூன் மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு, காலை 10:30 to 12. செவ்வாய்க்கிழமை கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். நிதானம், கர்வத்தை குறைக்கணும். பணிவை அதிகமாக காட்டணும் பேச்சில். நீங்கள் அப்படி பண்ண மாட்டேங்கிறீங்க. வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கும் மற்றவங்க முருகனுக்கும் தீபம் போடுறது நல்லது. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் கோயிலிருந்து ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவிபலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகனுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே அப்பப்போ சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. மிதுனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். உங்களுக்கு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே அப்பப்போ சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. உங்கள் பிறவி பலம் என்ன? அனுசரிப்பு, நிதானம், பொறுமை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். பிரமாதம். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு, மேற்கு, மஞ்சள், சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் மனசுக்குள்ளே அப்பப்போ சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சியவனரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். நல்லது. ஏழை எளியவங்களுக்கு, காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வெத்து கெத்து, ஓவர் அலட்டல், பேச்சில் திமிரு எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதையாக இருக்கணும். மகா நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் வழிபாடு பண்ணுனா 2, வடக்கு, பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் கோயிலிருந்து ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக இருக்கும். பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். சித்திரையில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 2, வடக்கு, சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றெரிச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அதை அணைக்கணும். தண்ணி ஊற்றலாமா சார்? தண்ணி நாங்கள் சொல்கிறது தான் இப்போது. ஓம் காளஹஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திருதேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. ஆமாம். துலாராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் சுவாதி, விசாகம், சித்திரை. அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நிதானம், பொறுமை, வழிபாடு முக்கியம். கவனம். நல்ல நாளாக இல்லை. மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யலை. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம்.
மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் கோயிலிருந்து ஒரு பாட்டாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. எனவே ஜாக்கிரதை. சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு சாயந்தரம் 6:30 மணிலேருந்தே தொடங்கிடும். எனவே கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம். சாயந்தரம் 6:30 மணி வரைக்கும் அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா சாயந்தரம் 6:30 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. கேட்டை, அனுஷம், விசாகம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறது இல்லை. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் குமர குருபரனே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கோயிலிருந்து பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். நல்லது. திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அறவர்கள் தொழும் உருவேன்னு ஆரம்பிக்கும். அதை படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம். என்னது? கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடுங்க. நல்லது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ஆனால் 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. எதுக்கு நிதானம் பொறுமைங்கிறோன்னா வெற்றி அதிகமாக வரும். எனவே நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஆணவத்தில் கெத்து காட்டிடாதீங்க. ஏன்னா வெற்றி, உயர்வு, நிம்மதி இன்று அதிகம். உங்களுக்கு சந்தோஷமான நாள். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அதை அணைக்கணும். தண்ணி ஊற்றலாமா சார்? தண்ணி நாங்கள் சொல்கிறது தான். இப்போது ஓம் காளஹஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திருதேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. ஆமாம். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. பிடிவாதம் அதிகம். வீம்பு அதிகம். பொறுமை. அவிட்டத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடுங்க. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு மஞ்சள். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் குமர குருபரனே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கோயிலிருந்து பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். நல்லது. திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அறவர்கள் தொழும் உருவேன்னு ஆரம்பிக்கும். அதை படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம். என்னது? கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். எனவே வழிபாடு முக்கியம். பொறுமையாக இருங்க, கவனமாக இருங்க, நிதானமாக இருங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப அந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் குமர குருபரனே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். கோயிலிருந்து பாம்பன் சுவாமிகள் அருளி இருக்கிற பகை கடிதல் படித்து பாருங்கள். நல்லது. திருவளர் சுடர் உருவே, சிவைகரம் அமர் உருவே, அறவர்கள் தொழும் உருவேன்னு ஆரம்பிக்கும். அதை படித்து பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா நல்ல மாற்றம். என்னது? கெட்டது தடுக்கப்படும். நல்லது நடக்குதோ இல்லையோ, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஏழை எளியவங்களுக்கு பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். வழிபாடு செய்யணும். ஏன்னா திருஷ்டி இருக்குது. அனுகூலமான எண் 5, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. உங்கள் மேலே ஏகப்பட்ட வயிற்றுச்சல் மற்றவங்களுக்கு இருக்குது. அதை அணைக்கணும். தண்ணி ஊற்றலாமா சார்? தண்ணி நாங்கள் சொல்கிறது தான். இப்போது ஓம் காளஹஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியபரே போற்றி, கத்திருதேவியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அதிர்ஷ்டம் அதிகமாகும். உறுதி. ஆமாம். நேயர்களே, இன்று
வீட்டினோட பூஜை அறையில் வழக்கமான தீபத்தோடு சேர்த்து இன்னொரு தீபம் மண் அகலில் போட்டு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி ஓம் லம்போதரனே போற்றி, லக்ஷ்மி நரசிம்மரே போற்றி, அந்தகனே போற்றி, அருக்கனே போற்றி இந்த மந்திரத்தை கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு அது நல்லது. அனுபவத்தில் அதை பார்ப்பீங்க. உறுதி. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.